ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிசம்பர் மாதம் நடப்பு நிகழ்வு பார்க்குறோம். ஸோ அந்த வரிசையில் டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ள நடப்பு நிகழ்வு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயின் 26வது புதிய ஆளுநராக வருவாய்த்துறை செயலர் சஞ்சய் மல்கோத்ரா நியமனம். சரிங்களா? 26வது புதிய ஆளுநர் யாருன்னா, ஆர்பிஐயோட புதிய ஆளுநர் யாருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா நியமனம். இவர் யாருன்னா வருவாய்த்துறை செயலராக வந்திருக்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி 25வது ஆர்பிஐ அதாவது 25வது ஆர்பிஐ ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி காந்ததாஸ். சரிங்களா? 26 யாருன்னா சஞ்சய் மல்கோத்ரா, 25 சக்தி காந்ததாஸ். சரிங்களா? அடுத்த 2வது கொஷினு, இந்தியாவில் 2050ஆம் ஆண்டில் 100% கார்பன் உமிழ்வு இல்லாத சரக்கு போக்குவரத்து என்ற இலக்கு நிர்ணயித்தது யாருன்னா சென்னை ஐடிஐ. சரிங்களா? 2050 ஆண்டுக்குள்ளே ஒரு 100% கார்பன் உமிழ்வு இல்லாத ஒரு சரக்கு போக்குவரத்து இருக்கணும் அப்படிங்கிற இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க சென்னை ஐடிஐ. சரிங்களா? அடுத்து 3 பார்த்தீங்கன்னா, உலக மனித உரிமைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறா? டிசம்பர் 10. சரிங்களா? இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் தான். உலக மனித உரிமை தினம் டிசம்பர் 10. 1998 ஐநாவின் பொது சபை பன்னாட்டு மனித உரிமை பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. சரிங்களா? மனித உரிமை பிரகடனத்தை எப்போ ஏற்றுக்கொண்டதுன்னா ஐநா 1998 ஏற்றுக்கொண்டார்கள். சரியா? இந்தியாவின் முதல் முறையாக தமிழ்நாட்டில் மனித உரிமை ஆணையம் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. சரி, இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து கருப்பொருள் பார்த்தீங்கன்னா, நமது உரிமை நமது எதிர்காலம். சரிங்களா? கருப்பொருள் என்னன்னா, நமது உரிமை நமது எதிர்காலம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின், மத்திய அரசின் சமக்ர சிக்ஷா அபியான் எனப்படும் அனைவருக்கும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம். சரிங்களா? அனைவருக்கும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் இது என்னென்னா, அதாவது 6 வயது 14 வயது வரைக்கும் உள்ளவருக்கும் அனைவருக்குமே கல்வி அளிப்பது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎம் ஸ்ரீ எனப்படும் வளரும் இந்தியாவின் பிரதமரின் பள்ளி திட்டம். சரிங்களா? அதாவது இப்போ வளரும் இந்தியாவின் பிரதமரின் பள்ளி திட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பிஎம் ஸ்ரீ. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின், ஏஐ மூலம் தீர்ப்பை மொழிபெயர்க்கும் முறை பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் தான் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதாவது ஏஐ மூலமாக ஒரு தீர்ப்பு மொழிபெயர்க்கிற அந்த முறையை யார் கொண்டு வந்தாங்கன்னா உச்சநீதிமன்றம். எந்த மாதம்னா பிப்ரவரி மாதம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இதுவரை 17 உயர்நீதிமன்றம், மின்னணு உயர்நீதிமன்றம் சட்ட அறிக்கைகள் வெளியிடுகின்றன. சரிங்களா? இதுவரைக்கும் மொத்தம் 17 உயர்நீதிமன்றம் சட்ட அறிக்கைகள் வெளியிடுறாங்க. சரிங்களா? அடுத்தது 6வது பார்த்தீங்கன்னா, ரஷ்யா தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளுடன் கூடிய போர்க்கப்பலான ஐஎன் துசில். சரிங்களா? என்ன கப்பல்னா ஐஎன்எஸ் துசில் காலின்கிராட். சரிங்களா? காலினின்கிராட் இந்த கடற்கரையில் இந்திய கப்பற்படையில் இணைக்கப்பட்டது. சரிங்களா? இந்திய கப்பற்படையில் இணைக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் துசில். இது எங்கே ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா, இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 125 மீட்டர் நீளம் இருக்குது. 3400 டன் எடை கொண்டது. சரிங்களா? அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்க, சென்னை புத்தக கண்காட்சி நந்தவனம் YMCA மைதானத்தில் தொடங்கப்பட்டது. சரிங்களா? சென்னை புத்தக கண்காட்சிங்கன்னா நந்தவனம் YMCA மைதானத்தில் தொடங்கப்பட்டது. மொத்தம் 17 நாட்கள் நடைபெறும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டின் பாரதி விருது. 2024ஆம் ஆண்டில் பாரதி விருது யார் வாங்கியிருக்காருன்னா சேதுபதி அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி தமிழ்துறை தலைவராக இருக்கிறாரு. சரிங்களா? புதுச்சேரியில் தமிழ்துறை தலைவராக இருக்கிறாங்க. இந்த பாரதி விருதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா 50,000 ரூபாய் ரொக்க பரிசும் ஒரு கேடயமும் கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது 8வது கொஸ்டின், யானைகளின் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்துவதற்கு தமிழ்நாடு மாதிரியை ஆய்வு செய்யுமாறு. சரிங்களா? யானைகளை எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க அந்த ஒரு மாதிரியை ஆய்வு செய்யுங்க அப்படின்னு கர்நாடக அரசு அதன் வனத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. சரிங்களா? எந்த அரசு? கர்நாடக அரசு அதோட வனத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. அதே மாதிரி தமிழகத்தில் 1 கிலோமீட்டருக்கு சுமார் 45 லட்சம் ரூபாய் செலவில் இரும்பு வேலிகள், அதாவது இரும்பு கயிறு வேலிகள்னு சொல்லுவாங்க, அதை இரும்பு கயிறு வேலிகள் தடுப்பு சுவராக கட்டப்பட்டுள்ளது. சரிங்களா? எங்கே? தமிழகத்தில் எத்தனை கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டருக்கு 45 லட்சம் செலவில். அடுத்தது 9வது பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவை எண்ணெய் வயல் திருத்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளது. மாநிலங்களவை எண்ணெய் வயல் திருத்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளது. அதேமாதிரி 1948 எண்ணெய் வயல்களின் சட்டத்தில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு ஆகிய 2 மட்டுமே கனிம வளங்களாக வரையறுக்கப்பட்டன.
இந்த எண்ணெய் வயல் சட்டம் வந்து எப்படின்னா 1948 போட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து மொத்தம் 2 மட்டும்தான் கனிம வளங்களாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னெல்லாம்னா பெட்ரோலியமும் இயற்கை வாயுவும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களை கண்காணித்தல், காடுகள் அழிப்பதை கண்காணித்தல், இராணுவ கண்காணிப்பிற்கு உதவும் செயற்கைக்கோள். அதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா சுய இயற்கை செயற்கைக்கோள். இது யார் விண்ணில் செலுத்தியிருக்கா பார்த்தீங்கன்னா சீனா. சரிங்களா? சீனா வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. சரிங்களா? இதுதான் 10ஆம் தேதிக்குள்ள நடப்பு நிகழ்வுகள். சரி, இதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.